அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு மாணவர்கள் சீமானை எந்த அளவுக்கு விரும்புறாங்க அப்படின்றதுக்கு உதாரணமாக தான் தற்போது ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அது என்னன்றத வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானுடைய ஒரு அதிகபட்ச சாதனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாணவர்களையுமே அவர் பக்கம் ஈர்த்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். காலங்காலமாக தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இரண்டு திராவிட கட்சிகளால் முடியாத ஒரு காரியத்தை சீமான் செய்திருக்கிறது அப்படின்றது இது ஒரு வரலாற்று சாதனையாகவே பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சீமான வெறும் ஒரு அரசியல் தலைவனாக மட்டும் பார்க்காம ஒரு சொந்த அண்ணனாக கருதுறதும், அதுக்கு பிறகு அவங்க அனைவருமே ஒரு படை தளபதிகளாகவும், அதற்கு பிறகு சீமான் ஒரு படை தலைவனாகவும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. இது குறித்து சீமான் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அண்ணன் பிரபாகரன் எந்த வழியில விட்டுட்டு போனாரோ அதே வழியை நான் தொடர்ந்து பண்றதுனால கூட தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் எனக்கு ஆதரவு பெருகி இருக்கலாம் அப்படின்னும், உண்மையிலேயே அவர் வழியில தான் நான் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா மேலும் மாணவர்களை ஈர்க்குமானம் பேசியிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது இது வரைக்கும் அரசியல் வரலாற்றிலேயே யாருக்குமே நடந்ததில்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இந்த மாதிரி ஏற்கனவே பல இடங்களில் மாணவர்கள் சீமானுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும், தற்போது மேலும் ஒரு உதாரணமாக ஒரு பள்ளியில சீமான் அவர்கள் விருது கொடுக்க போயிருக்கும் போது அந்த இடத்துல வந்த இரண்டு மாணவிகள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து விருது வாங்கிய பிறகு உங்களுடைய பேச்சு எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னும், நீங்க பேசுறதை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு அப்படின்னும், நீங்க எங்களுடைய பள்ளிக்கு ஆசிரியராக வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டது அப்படின்றது ஒரு பெரிய பேசும் பொருளாகவே மாறி இருக்கு. ஏன்னா ஒரு அரசியல் தலைவனாக சீமான் இருக்கும் போதும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஆசிரியராக வரீங்களா அப்படின்னு கேட்டதும் அந்த சின்ன பசங்களுக்கு சீமான் ஆசிரியராக வரணும் அப்படின்னு நினைக்கிறதே சீமானுடைய ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் இருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டுடைய மூத்த பத்திரிகையாளர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் காலப்போக்கில் இன்னும் அதிகமாக தான் மாறும் அப்படின்னும், இந்த மாணவர்கள்லாம் வளர்ந்து அவங்க 18 வயது நிரம்பிய பிறகு வேற தலைவனை தேடவே மாட்டாங்க, நிச்சயமாக அவங்களுடைய ஓட்டு சீமானுக்கு தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த மாதிரி மாணவர்கள் சீமான தனக்கு ஒரு அண்ணனாக பார்க்கறத பத்தியும், சீமான ஆசிரியராக வரணும் அப்படின்னு நினைக்கிறத பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.